ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் வந்து இங்கே வீடு ஃபுல்லாகவே வீட்டை சுற்றியுமே இருக்குது, 4 பக்கமும் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிபிசிலாம் நம்ம அடித்தளம் போடுறது, அடித்தளம் போடும்போதே நம்ம இதெல்லாம் சரியாக பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலை அப்படின்னா இதை வாட்டர் ப்ரூஃபிங் மட்டும்தான் சரி பண்ண முடியும், வேறு வழி கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம பண்ணுறப்போ சொல்கிறாங்க, சில வேலைகள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியாத வேலைகளை நம்மளே எடுத்து செய்கிறோம். இப்போ நம்மளே ஒரு லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம், ஒரு கன்சல்ட்டிங்கில் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராப்பராக பண்ணுற மாதிரி பார்த்து கொடுங்க. நீங்கள் தாராளமாக நீங்களே அந்த வேலையை செய்யலாம். ஆனால் அந்த வேலை செய்கிறதுக்கு சரியான ஆட்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். நம்ம அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் நம்ம இப்போ பார்க்குறது. அதாவது ஒரு வீட்டில் உங்கள் வீட்டு செவர்கள் ஈரம்பதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிபிசி, செகண்ட் பாயிண்ட் பேஸ்மெண்ட்டு நீங்கள் பண்ணும்போது பேஸ்மெண்ட்டு இன்னர் வாலெல்லாம் நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதாவது பூச்சி வேலை பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை மோஸ்ட்லி சின்ன சின்ன ப்ராஜெக்டில் பண்ண மாட்டாங்க, பண்ணதும் கிடையாது. பட் நம்ம ப்ராப்பராக அதை பண்ணதே கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக வீட்டை சுற்றி நம்ம செட்பேக் விட்ருப்போம் இல்லையா, ஒரு 2 அடி 3 அடி அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடம் விட்டுருப்போம். அந்த இடம் விட்டுருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வீடு ஃப்ளோரிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளோரிங் லெவல் ஒரு பக்கமும், அதாவது வீட்டோட ஃப்ளோரிங் லெவல் வந்து டாப்லேயும் வெளியில் இருக்கிற காலி இடத்தோட ஃப்ளோரிங் வந்து டவுன்லேயும் இருக்கிற மாதிரி பண்ணணும். மோஸ்ட்லி அதை அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் ரோடு ரைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா டவுன் ஆகிருக்கும், வீடு கட்டும்போது ஹைட்டாக இருக்கும். வீடு இப்போ வந்து ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டோட கேட்டும் ரோடும் ஒரே லெவலுக்கு ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, செட்பேக்கில் இருக்கிற தண்ணி நம்ம வெளியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, செட்பேக்கை வந்து ஹைட் கூட பண்ணிவிடுவாங்க. அதாவது நம்ம ஃப்ளோரிங் லெவலில் இருந்து இதுலேருந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு ஜாஸ்தி வச்சா கூட நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக வரும். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பில்டிங் கட்டும்போது நல்லா க்யூரிங் பண்ணணும். இது ஆரம்பத்துலேருந்து எல்லா வீடியோவிலும் சொல்லிகிட்டு இருக்கோம். இது செவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம போடுற காங்கிரீட்டு காலம் எல்லாத்துக்குமே நம்ம எவ்வளோ தண்ணி விட்டு க்யூரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம அந்த சிமெண்ட்டோட வாட்டர் மிக்ஸ் ரேஷியோ கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த கீரிங்க்கு தேவையான தண்ணிகள் நம்ம கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செங்கல் சிமெண்ட்டு பிளாஸ்டிங் பண்ணும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் செட்டிங்கில் ஆகிடும். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் செய்கிற தவறுனால தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரியும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நம்ம வீடு கட்டும்போதே இதெல்லாம் முறையாக பார்த்து ஒவ்வொன்றா பார்த்து நம்ம பண்ணியிருக்கணும். சரிங்க சார், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இதை எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த பெயிண்ட்டு தெரியும், உங்கள் வீடியோ பாருங்கள். அதாவது இங்கே பெயிண்டெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சு வெறும் செவுர் பிளைன் வால் மட்டும் இருக்குது இல்லையா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிற பெயிண்ட் பட்டியெல்லாம் நம்ம சுரண்டி எடுக்கணும். சுரண்டி எடுத்துட்டு நம்ம சம்புக்கு பண்ணுற மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த திருப்பி பெயிண்டிங் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டுற செலவை விட இது வந்து டபுள் ஆகும். சீரியஸாக சொல்கிறேன் சார், இது வந்து நம்ம நார்மலாக கட்டுறதை விட, நீங்கள் ஒரு செவுரு கட்டி பூசி பெயிண்ட் அடிக்கிறத விட, நீங்கள் இந்த பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி திருப்பி நீங்கள் பெயிண்டிங் பண்ணுற செலவு டபுள். ஸோ நீங்கள் பண்ணும்போதே நல்லபடியாக பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஒரு சின்ன அட்வைஸாக கூட வச்சுங்க. நாம் வந்து நிறையா வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து ஒரு புது வீடு கட்டுறீங்க அப்படின்னா கட்டின 1 வருஷத்துலேயே வீட்டில் வந்து ஈரப்பதம் காமிக்கும். அது ஏன் என்னன்னு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாம் தான் நம்மளோட அவசரத்துக்காக பண்ண வேலைகள் சில அவசியங்கள்னால இப்படிலாம் நடக்கும். இது ஒன்றும் இல்லை, ஈஸியாக சரி பண்ணிடலாம். ரூஃபை வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லை, ரூஃபில் வந்து நான் சொன்ன மாதிரி க்யூரிங் பண்ணுறீங்க இல்லையா, அதை நல்லா 30 நாள் நிப்பாட்டிட்டு நல்லா செக் பண்ணுங்கள். உங்களுக்கு 30 நாள் தண்ணி நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ரூஃபில் எங்கே லீக் இருந்தாலும் காமிச்சு கொடுத்துரும்.
ஸோ நீங்கள் அதை அப்போவே சரி பண்ணிடலாம். நம்ம ரூஃபில் தண்ணியே நிப்பாட்டாமல் வேலை நடத்தி முடிச்சுட்டு பூசிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா தண்ணி நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் தான் வரும். ஏன்னா கட்டி கொடுத்தவங்க போயிடுவாங்க, கட்டினவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு போய்ட்டு மலையில் இப்போ நம்ம வெதரிங் டைலாம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மலை 2 மலை 3 மலைன்னு அது 3வது மலைக்கு ஊறி 4வது மலையில் தான் நமக்கு தண்ணி லீக்கு ஈரப்பதெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமை நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன தான் உங்களுக்காக ரூஃபில் தண்ணி இருந்தால் கூட ரூஃப்லேருந்து உங்களுக்கு லீக்கேஜ் வர வாய்ப்பே இல்லை. அந்த தண்ணியெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரூஃபுக்கு மேலே நம்ம வந்து ஓடு ஒட்டியிருப்போம், இல்லை இப்போ டைல்ஸ் ஒட்டியிருப்போம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த டைல்ஸில் இறங்குற தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரூஃப்லேருந்து அதாவது ரூஃப்லேருந்து சைடில் தான் போகுமே தவிர ரூஃபில் ஊறி நமக்காக உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ரூஃப் காங்கிரீட் போடும்போதே நம்ம பக்காவாக இதை செக் பண்ணிட்டோம். அதாவது ரூஃப் காங்கிரீட் போடும்போது நல்லா காம்பேக்டிங் பண்ணி க்யூரிங் பண்ணி 30 நாள் தண்ணி நிப்பாட்டி செக் பண்ணிட்டோம். ஸோ 30 நாள் அவ்வளோ தண்ணி நிப்பாட்டி நமக்கு வராத அந்த லீக்கு இந்த ஈரப்பதத்தினால கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை. இது அடுத்தபடியாக எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூஃபில் இருக்கிற தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் ரூஃப் ஸ்லாப் வந்து நம்ம வந்து லெவலாக தான் பண்ணுறோம். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லெவலாக இருக்காது. அதாவது இப்படி இருக்கும் ரூஃப் ஸ்லாப்பு, மேக்ஸிமம் இப்படி இருக்கும், அல்லது அவங்களே வந்து வாட்டம் வச்சு கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணுற ரூஃப் தான் வந்து லைஃப் லாங் எந்த ஒரு ப்ராப்ளத்தையுமே ஃபேஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ நம்ம அது மாதிரி பண்ணுறதே கிடையாது. ஃபுல்லாக வந்து லெவல் தான் பண்ணுறோம். லெவலில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கிற தண்ணி ஈரப்பதம் இழுத்து சில ஈரப்பதங்கள் அந்த ரூஃப்லேயே தங்கிடும். அதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு தான் நம்ம இதை பண்ணணும். ஸோ அப்போ அடுத்த ஈரப்பதம் எங்கே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூஃபில் இருக்கிற தண்ணி எல்லாம் லெவலில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சைடில் இருக்கிற செங்கல், அதாவது பேரப்பிட்டு வால் இருக்கு இல்லையா, கைப்பிடிச்சவர், அந்த கைப்பிடிச்சவர் தான் இந்த தண்ணியெல்லாம் இழுக்கும். அப்படி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்கல் வந்து எவ்வளோ தண்ணி உரியுமோ உறிஞ்சிட்டு மீதி தண்ணி என்ன ஆகும்னா அந்த ரூஃபுக்கும் பேரப்பிட்டு வாலுக்கும் இடையில இருக்கிற கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம ரூஃப் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நீர் கசிவு நீர் ஓதம் எல்லாமே இந்த கேப்பில் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம ரூஃப் சரியாக பண்ணலை அப்படின்னா தண்ணி நமக்கு சீலிங்கில் வரும். இதுதான் வித்தியாசம். இன்னும் நம்ம இதில் நிறையா பேசிக்கிட்டே போகலாம். அதாவது ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசிக்கிட்டே போகலாம். சிம்பிளாக இந்த வழிகளில் தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் வரும். மெயினாக வந்து டிபிசி பண்ணியிருக்கணும். அந்த டிபிசி பண்ணும்போது பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கணும். அப்போது இந்த டிபிசி வந்து பேஸ்மெண்ட்டை விட ஹைட்டில் தான் இருக்கணும். செட்பேக் வந்து பேஸ்மெண்ட்டை விட இறங்கி இருக்கணும். இப்படி நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இதை எப்படி சரி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை சரி பண்ணுற காஸ்ட்டு வந்து கண்டிப்பாக டபுள் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நல்லபடியாக ஆரம்பித்து நல்லபடியாக முடிச்சுக்குங்க. நம்ம கேகே பில்டர்ஸோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் புதுசாக சேர்ந்த சப்ஸ்கிரைபர் அனைத்து நிறுவனங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன்.